எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இந்தியாவுடைய பாரத் ஏர்டெல் ரிலையன்ஸ் ஜியோட இணைஞ்சு இந்தியா முழுக்க ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் சேவைகளை கொடுக்க போறாங்க. நீண்ட தூர கிராமங்களுக்கு இவங்க இணைப்பு கொடுக்க போறாங்க. பிராட்பேண்ட் சேவையில புதிய புரட்சி கொண்டு வரதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. 12/3/2025 இந்தியாவோட பங்கு செய்திகளோட குளோபல் மார்க்கெட் அப்டேட் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வாங்க என்னென்ன முக்கியமான செய்திகள் இன்னைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஏர்டெல் ஸ்பேஸ் எக்ஸோட இணைஞ்சு ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், வில்லேஜ் பிசினஸ்க்கு ஸ்டார்லிங் இணைப்புகளை வழங்க போறாங்க. ஏர்டெல் குழுமம் ஏற்கனவே அவங்களோட நெட்வொர்க்கை நல்லாவே வச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அந்த நெட்வொர்க் இணைப்போட ஸ்டார்லிங் இணைப்பு இணையும் போது நீண்ட தூரமா இருக்கக்கூடிய இந்தியாவோட கிராமங்களுக்கு அவங்க சர்வீஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்தியாவோட டிஜிட்டல் புரட்சிக்கு இது ஒரு முக்கியமான உந்து சக்தியா இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னொரு காம்படிட்டரான ரிலையன்ஸ் ஜியோவும் ஸ்பேஸ் எக்ஸோட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே நாடு ஃபுல்லாவே ஜியோ ஃபைபரை வீடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது மூலமா இணைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ செயற்கை மூலமா இந்த ஸ்டார்லிங் இணைப்பு கிடைக்கும் போது ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட போட்டி விலை குறைவதற்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்தியாவில் ஏற்கனவே 4 நெட்வொர்க் ப்ரொவைடர் இருந்தாலும் ஏர்டெல் ஜியோ 2 பேர் தான் டாப்பரா இருந்துட்டு இருக்காங்க. வோடஃபோன் இந்தியாவும் அதே மாதிரி அரசாங்கத்துடைய பிஎஸ்என்எலும் அந்த அளவுக்கு முந்தி மார்க்கெட்டை பிடிக்க தவறிட்டாங்க. ஸோ ட்ராய் அமைப்போட பெர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா இந்த 2 நிறுவனங்களும் ஸ்பேஸ் எக்ஸோட அதிகாரப்பூர்வமா சர்வீஸ் தொடங்கிடுவாங்க. ஏர்டெல் ஏற்கனவே ஸ்பேஸ் எக்ஸ்க்காக டைரக்ட் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு வந்து வாங்கிட்டாங்க. ஆனா இதுக்கு ஜியோ ஏற்கனவே எதிர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இப்போ இனி எதிர்ப்பு கொடுக்க சான்சஸ் ரொம்ப குறைவு. ஏர்டெல் ஆதரவு பெற்ற ஒன்னோப் ஏற்கனவே இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவைக்கான அனுமதியை வாங்கியிருந்ததுனால இந்த செக்டார்ல போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். அடுத்ததை பார்த்தா ட்ரேட் வார் டாரிஃப் இஷ்யூனால அமெரிக்காவோட நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகளுக்கு அலுமினியம் ஸ்டீல் இறக்குமதிக்கு 25% டாக்ஸ் போட்டிருக்கிறதுனால அவங்களோட எக்கனாமியும் அதிகமாக பாதிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா 26 பில்லியன் யூரோ அளவுக்கு, அதாவது இந்திய மதிப்பில் சொல்லணும்னா 2.3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு அளவுக்கு இவங்களும் பதில் டாக்ஸ் போட ரெடி ஆயிட்டாங்க. ஏற்கனவே பங்காளியா இருந்தவங்களுக்குள்ளால இப்போ சண்டை வர தொடங்கி இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இது வேர்ல்டு எக்கனாமிக்கு ரொம்பவே அபாயம் தான். வேர்ல்டு எக்கனாமிக்கு மட்டும்தான் அபாயமான அப்படி இல்லைங்க, இந்திய மார்க்கெட்டுக்கும் இது ரொம்ப டேஞ்சரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் யூரோப்பியன் மார்க்கெட்டும் டவுன்ல இருக்கு. அமெரிக்க மார்க்கெட் பயங்கர செல் ஆஃப் இருந்துட்டு இருக்கு. இந்திய மார்க்கெட்லாம் அதனுடைய எதிரொலிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக குஜராத்ல அரௌண்ட் 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு யூஎஸ்டியில் சொல்லணும்னா $20 பில்லியன் அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போதா தகவல் இருக்கு. இந்தியாவுடைய செமிகண்டக்டருக்கு இது முக்கியமான மைல்கல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ரீசெண்டா ரீபில்டிங் ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நடந்திருக்கு. அதுல முக்கியமா சில விஷயங்களை பத்தி விவாதிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் பண்ணி பாத்தீங்கன்னா அரசியல் நிலைத்தன்மை, உலக பொருளாதார எதிர்காலம். இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ரொம்ப முக்கியம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒழுங்குமுறைப்படுத்தல் ரொம்ப முக்கியம். அதுக்கான சட்டங்கள் உருவாக்கப்படும் சொல்லிருக்காங்க. அதோட கிளைமேட் ஃபைனான்சிங், பசுமை தொழில்நுட்ப முதலீடுகள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதுல அவங்க ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்காங்க. 2021 பல பிரச்சனைகளை சிக்கி இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனத்தை 9,860 கோடி ரூபாய் மதிப்பில் இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வாங்குறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது முடிவெடுக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறதா செய்தி இருக்குங்க. அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லாட்டும் நேற்று இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் பெரிய அளவில் ஃபால் ஆச்சு இல்லையா. இன்னைக்கு இந்த செய்தி அந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அரௌண்ட் 5% மேலே அந்த ஸ்டாக் இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்ல இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர்ஸில் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் கேப் அப்பில் தொடங்கின இந்திய பங்கு சந்தைகள் க்ளோசிங்கில் ஃபிளாட் டு நெகட்டிவ்ல இருக்கு. இருந்தாலும் அதனுடைய இறக்கம் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் காலையில் கேப் அப்பில் தொடங்கின மார்க்கெட்டுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அரௌண்ட் 700 புள்ளிகளுக்கு மேலே சென்செக்ஸ் இழந்துருந்துச்சு. 140 புள்ளிகளுக்கு மேலே நிப்டி இழந்துருந்துச்சு. க்ளோசிங்கில் 72 புள்ளிகளை இழந்து சென்செக்ஸ் 74,029 செட்டில் ஆயிருக்கு. 27 புள்ளிகளை இழந்து நிப்டி 22,470 செட்டில் ஆயிருக்கு. கொட்டாக் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் 2% 4% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. டெக் மஹிந்திரா, விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாம் 2.5% 4% வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய பிரஷர் இருந்துச்சு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கர ஃபால் இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. கண்டினியூவா வீக் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ரூபி டாலருக்கு எதிராக இன்றைக்கும் வீக்காக தான் இருக்குது. 87 ரூபாய் 27 காசு தான். நேற்றைக்கு டாலர் கொஞ்சம் வீக்னஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியது மாதிரி தான் தெரியுது. கோல்டை பொறுத்தவரையில் 22 கேரட் கோல்டு இந்தியாவில் 1 கிராம் 8,065 ரூபாய்க்கு 45 ரூபா விலை ஏற்றத்தில் இருக்குது. 24 கேரட் 8,798 ரூபாய்க்கு 49 ரூபா விலை ஏற்றத்தில் இருக்குது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு $2,920 இருக்கு. 6% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் $70 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் 1 கிராம் சில்வர் 109 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது கிராமுக்கு 2 ரூபாய் அதிகம். 1 கிலோ 1,09,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜிக்ஸாகா விலை ஏற்ற இறக்கத்தில் இருக்கக்கூடிய பிட்காயின் இன்றைக்கு $82,722 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செபி ரீசெண்டாக சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரைட் இஷ்யூக்கு 317 நாட்கள் இருந்துச்சு. அதை 23 நாட்களாக குறைச்சிருக்காங்க. 317 நாட்களாக இருந்தாலும் அடிப்படையில் 40 ஒர்க்கிங் டேஸில் ஒரு ரைட் இஷ்யூ வந்து கம்ப்ளீட் ஆகணும். அதை 23 நாளாக குறைச்சிருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதோட என்எஸ்சியில் புதுசாக நிப்டி கெமிக்கல் இண்டெக்ஸ் அறிமுகப்படுத்த போகிறாங்க. கெமிக்கல்
கெமிக்கல் துறைக்கான ஒரு இண்டெக்ஸ். ஏற்கனவே எப்படி ஐடி இண்டெக்ஸ், பேங்கிங் இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி கெமிக்கலுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. கெமிக்கல் துறையில் ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கெமிக்கல் இண்டெக்ஸை ஃபியூச்சரில் வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைனாடெக் ஷேர்ஸில் செபி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அவங்க இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த இஷ்யூனால அந்த ஸ்டாக் காலையில் டவுனில் இருந்தாலும் க்ளோசிங்கில் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது எஃப்ஐக்கள் ரிப்போர்ட் தான். கண்டினியூவாக எஃப்ஐக்கள் வித்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதத்தில் இது வரைக்கும் 18,810 கோடி அளவுக்கு இங்கேருந்து வித்து பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க. நேற்றுக்கு 2,882 கோடி ரூபாய் அளவுக்கு வித்திருக்காங்க. இன்னையோட ரிப்போர்ட் இன்னும் வரல, வந்துச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததா அப்கமிங் போனஸ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பாடம் காட்டன் 2:3 போனஸ் இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். கேபிசி குளோபல் 1:1 போனஸ் இருக்குது. மார்ச் 28ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஸ்டாக் ஸ்பிளிட்டை பொறுத்தவரை சாங்கர் டெக்கர், சாலிமர் ஏஜென்சிஸ், மெகா டெக்னாலஜி, சிகா இன்டர்பெட், ப்ளூ பிஎல் அக்ரி, லாஸ்ட் மைல் என்டர்பிரைஸ், ஆப்டிமஸ் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இருக்குங்க. 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஸ்டாக் ஸ்பிளிட்டை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்ஸ்களை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய நேரம். இன்னைக்கு இந்திய மார்க்கெட்லையும் சரி, இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி தொகுப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லியும் நம்புறேன். இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் அ ரெக்கமெண்டேஷன். பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கோல்ல வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு குறிப்பாக போய் சேரணுங்கிற நோக்கத்தை தான் இந்த வீடியோ தொகுப்பை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணுறோம். உங்களோட பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் அதோட ரிஸ்க் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.